தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்களை சொல்லலாம். ஏன்னா அண்ணாமலை அவர்களோட வாழ்க்கை அந்த மாதிரி. கர்நாடகால ரியல் சிங்கமா வாழ்ந்திருக்கார். நம்மளாம் படத்துல சூர்யா சார் நடிச்ச சிங்கம் படத்தையே அத்தனை தடவை பார்த்து சில்லறையை சதற விட்டுருப்போம். வாவ், எவ்வளோ அழகா ஒரு போலீஸ் நடிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் ரியல் சிங்கமா, அதாவது கர்நாடகா மக்களுக்கு தமிழ் மக்களை பிடிக்காது அப்படின்வாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களே எங்களோட சிங்கம் அப்படின்னு போற்ற அளவுக்கு அவர் அங்கே ஒரு சூப்பர் போலீஸாக அங்கே இருந்தார். ஆனால் அவர் போலீஸாக இருக்கும்போது, ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது எவ்வளோ ஒரு கவனம் ஈர்த்தாரோ அந்த மாதிரி அரசியலுக்கு வரும்போதும் அவர் மேலே பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் அவர் எப்போ பிஜேபி கூட சேர்ந்தாரோ அப்போவே அவர் மேலே ஒரு சின்ன சின்ன அதிருப்தி மக்களுக்கு இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மனநிலையில தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. ஸோ பிஜேபி கூட சேர்ந்ததுனால அவரால் பெருசாக ஷைன் பண்ண முடியல. ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கு அவரும் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். என் மண் என் மக்கள் அப்படின்றதுல அவர் நடைப்பயணமாகட்டும், அவர் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களை போய் சந்திச்சது, அவங்க கூட பேசினது அப்படின்ற மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தார். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நான் சொல்கிறது நீங்கள் காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி மேலே சின்ன சின்ன அதிருப்தியில் அங்கேருந்து வெளியே வந்தார். வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கான சப்போர்ட் இன்னும் ஜாஸ்தியாச்சு. என்ன காரணம் அப்படின்னா, பரவாயில்லையே சார், நீங்கள் பிஜேபி விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு அவரை இன்னும் வந்துட்டு நாங்கள் உங்களை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறோம் அப்படின்னு அவருக்காக நிறைய இளைஞர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. பட் ஒரு சிலர் இல்லைங்க, இந்த பழைய படத்துலலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, மறு வச்சுட்டு மாறு வேஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளும் வந்திருக்காரு. அவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்றாங்க. அவர் பி டீமோ சி டீமோ, பட் அவர் என்ன செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ வி த லீடர் ஆர்கனைசேஷன் அப்படின்றத அவர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பிளட் கேம்ப் நடத்துறது, அப்புறம் மரக்கன்றுகள் வர்றவங்களுக்கெல்லாம் மரக்கன்றுகள் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க. அண்ட் இந்த மாதிரி இப்போ ஜூலை மந்த் வந்து நோ ட்ரக், போதை இல்லா தமிழ்நாடை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ஸோ அதற்கு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜூலை மந்த்ல நாம் வி த லீடர் ஃபேமிலி ஒரு முன்னெடுப்பு பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. வி த லீடர்ல எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வரைக்கும் ஒரு 19 lakhs மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட அண்ணாமலை அவர்கள் வைக்கிற ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்காக நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுக்க போறோம். அதுதான் போதை இல்லா தமிழ்நாடை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அதற்கு ஒரு பெரிய காரணம் இந்த போதை தான் அப்படின்றது. ஏன்னா இந்த போதை பொருள் ஒரு தனி நபர் அந்த போதை பொருளை எடுக்கிறார், அது அவருக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கிறது கிடையாது. அவரை வச்சு அந்த ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தை வச்சு அந்த மாநிலம், அந்த மாநிலத்தை வச்சு அந்த நாட்டுக்கே பிரச்சனை வரும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒருத்தன் போதை பொருள் யூஸ் பண்றான். போதை பொருள் யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அவனோட பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல குற்றங்கள், சிஎம் விஜய் சார், நம்ம சிஎம் விஜய் சார் சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பல குற்றங்களுக்கு போதைப் பொருள் தான் காரணம் அப்படின்னு. ஏன்னா போதைப் பொருள் எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்றது கூட தெரியாம கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தையில இருந்து வயதான பாட்டி வரைக்கும் இந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ இதுக்கு போதை தான் ஒரு பெரிய காரணம். அப்போ அவன் மட்டும் ட்ரக் எடுக்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அது அந்த நாட்டுக்கே ஒரு பிரச்சனை. அப்போ இதுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், நம்மளோட தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ஸோ அதற்கு தான் அவரோட வி த லீடர் ஃபேமிலிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களால முடிஞ்ச இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க போதைப் பொருளை தடுக்கிறதுக்காக. காயின் எடுத்துக்கிட்டோம், ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிரச்சனையிலும் ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று சப்ளை, இன்னொன்று டிமாண்ட். அதாவது சப்ளையர், இந்த ட்ரக்கை யார் சப்ளை பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்றதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க, கவர்மெண்ட் தடுப்பாங்க, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. இன்னொரு பக்கம் டிமாண்ட், அதை வாங்கி பயன்படுத்துறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த போதை பொருள் என்ன, இதை யூஸ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஆகும், நம்மளோட மூளை எப்படி செயலிழந்து போகும், நாம என்ன தவறுகள் பண்ணுவோம், இது நம்மள இருக்கிற சுற்றி இருக்கவங்களையும் நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம இந்தியாவையும் எப்படி பாதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கான். எதுல அப்படின்னா, நான் ஒரு ட்ரக் அடிக்ட், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கான். முதல் இடத்துல உத்தரப்பிரதேஷ், 2வது இடத்துல ஆந்திர பிரதேஷ், அண்ட் தமிழ்நாடு 3வது இடத்துல அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுற மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் 3வது இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ இதற்கெல்லாம் நாமளும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கவர்மெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு இருக்காம நம்மளால முடிஞ்ச இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுக்கணும். அதற்காக இந்த ஜூலை மந்த்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஜூலை மந்த்துக்கும் மனுஷன் ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் வச்சிருக்காரு. முதல் வாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ஜூலை 1 ஜூலை 7 வரைக்கும் நம்ம குடும்பத்தினர்கிட்ட நம்ம பேசணும்.
இந்த போதை பொருள்னா என்ன, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், எவ்வளோ ஒரு தனி மனித வாழ்க்கை எவ்வளோ பாதிக்கப்படும், ஒரு சமுதாயம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றத பேசுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தங்களுக்கு அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் வருது, இல்ல கொஞ்சம் நம்மளை விட்டு தனியா இருக்காங்க, தனிமையை விரும்புறாங்க அப்படின் போது அது என்ன பிரச்சனை அப்படின்றத பாருங்க. அவங்க கிட்ட பேசுங்க. நம்மளால முடிஞ்ச மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்து நம்ம முதல்ல ஆரம்பிப்போம். நான் எனது குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தினர்கிட்ட இதை பேசி இதுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காரு. அடுத்த வாரத்துல 2வது வாரத்துல 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுற்றம், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெய்பர்ஸ், இவங்க கிட்ட எல்லாம் ஒரு அவேர்னஸ் நம்ம பேசலாம். இதை பத்தி போதைப் பொருள் தடுப்புனா என்ன, போதைப் பொருள்னா என்ன, அது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சீரழிச்சிட்டு இருக்கு, ஒரு மனிதனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு இதனால பாதிக்கப்படும், அவனால அப்பாவிகள் ஒரு அப்படிப்பட்ட நபர்களால் அப்பாவி எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சமுதாயக்கிட்ட நம்ம சமுதாயத்துக்கிட்ட நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வீத ஃபேமிலி, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, இப்போ நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட பேம்ப்ளெட், இப்போ இந்த போதை தடுப்பு அப்படின்றதுக்காக பேம்ப்ளெட்டை உங்க கடையில் ஒட்டுங்க. நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒர்க் பிளேஸ்ல அதை பத்தி பேசுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஒர்க் பண்ற இடத்துல உங்க கொலீக்ஸ் இப்படி யார்கிட்டயும் இதை பத்தி பேசி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்காரு. அந்த வாரத்துல 15வது நாள்ல இருந்து 21வது நாள் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்னதா வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். மேரத்தான், வாக்கத்தான், இல்லைனா யோகா, இந்த மாதிரி சில ப்ரோக்ராம்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணி அது மூலியமாவும் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் கூட பேசி நம்ம இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இனிஷியேட்டிவ்ஸ் நாம தான் எடுக்கணும். இதை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு சின்னதா நீங்களே வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுங்க. யாரு? வி த லீடர்ஸ். ஸோ நாம தான் லீடர், நாம தான் இதுக்கு ஒரு முன்னோட்டம் அமைச்சு கொடுக்கணும். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி அது மூலியமா பேசி இந்த அவேர்னஸை கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்காரு. அண்ட் கடைசி வாரம் 22ஆம் தேதியிலிருந்து ஜூலை கடைசி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாம் பெருசா இதுக்கான மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். பிளேஸ்ல, பப்ளிக் பிளேஸ்ல இதற்கான ஒரு பிளட்ஜ் நம்ம எடுக்கலாம். நான் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்துறவங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வர நான் உதவி பண்ணுவேன். என்னால முடிந்த அளவுக்கு என்னோட தமிழ்நாட்டை நான் காப்பாத்துறதுக்கு, போதையில்லா சமுதாயமா மாத்துறதுக்கு நான் கண்டிப்பா உழைப்பேன் அப்படின்ற மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல நம்ம ஒரு பிளட்ஜ் எடுக்கலாம். ஸோ இந்த பிளட்ஜ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட குரூப்ல இருக்கும். நீங்க அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. இப்படி சோஷியல் மூமெண்ட் பப்ளிக் பிளேசஸ்ல எடுக்குவோம், மாறுவோம், மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி நாம கிட்ட இருந்து தான் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்படும். போதை இல்லா பொள்ளாச்சி அப்படின்ற இடத்துல ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண போறாராம். நம்ம அண்ணாமலை அவர்கள் அங்க வந்து இதுக்கான இதை பத்தின ஒரு ஸ்பீச் கொடுக்க போற அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி ஜூலை 22ஆம் தேதி திருச்செந்தூர்லயும் இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தப்படும் அப்படின்னு இருக்காரு. அங்கேயும் போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு நாம எல்லாரும், வீத லீடர்ஸ், ஃபேமிலி, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட சமுதாயத்தையும் நம்மளோட மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக நாம இந்த ஒரு மொமெண்ட்டை கையில எடுப்போம் அப்படின்னு இருக்காரு. இதற்காக நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் நீங்க எனக்காக இது செலவிட்டா போதும். அது மட்டும் மாறினா பத்தாது, நீங்களும் ஒரு லீடர் அப்படின்ற பொறுப்போட உணருங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சிந்திக்க வைக்கவும் செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரோட இந்த இனிஷியேட்டிவ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.